வாழ்வுனா செம்மாந்த வாழ்வு. வாழ்வது வேறு, பிழைப்பது வேறு. நாய் கூட பிழைக்குது, சாப்பிடுறது தூங்குறதுன்னா நாய் நரி கூட பிழைக்குது. வாழ்வது என்பது வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படுகிறான். பெருமையோடு செம்மாந்து வாழணும். அப்படி ஒரு வாழ்க்கையை என் சொந்தங்களுக்கு உங்கள் மகன் கொடுப்பேன். உலகத்தின் தலை சிறந்த நாளாக மாற்றி படைப்பேன். பூமியின் சொர்க்கமாக நிலத்தை மாற்றுவேன். நீ எல்லாரையும் தான் நம்பிட்டியே. ஐயா கருணாநிதியை நம்பி 25 வருஷம் வாழ்ந்த, அம்மையா ஜெயலலிதாவை நம்பி 20 வருஷம் வாழ்ந்த, ஐயா ஸ்டாலின் நம்பி இந்த 5 வருஷம் வாழ்ந்துட்ட, ஐயா எடப்பாடி கிட்ட 4 வருஷம் வாழ்ந்துட்ட. ஒரு தடவை தான் உன் மகன் ஆட்சியில ஒரு 5 ஆண்டு வாழ்ந்து பாரு, வாழ்ந்துதான் பாரு. என்ன கெட்டுரும்? உங்கள் பிள்ளைகள் எங்களை தாண்டி இந்த மண்ணையும் மக்களையும் பேரன்பு கொண்டு காதலிக்கிற ஒரு மகனை சொல்லு, ஒரு மகனை சொல்லு. நான் இலவசம் தரமாட்டேன், உன்னை ஏமாற்ற நான் தயாரா இல்லை, உனக்கு நல்ல கல்வி, நல்ல மருத்துவம், தூய குடிநீர் தரேன், உன் படிப்புக்கப்ப வேலை தாரேன், அதுக்கேற்ற சம்பளம் தாரேன், படிக்கலைனாலும் அரசு வேலை தாரேன். படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை. இனி படிக்காதவர்கள் என்ற நிலையை உருவாக்குவது எங்களின் அடுத்த வேலை. படிக்காதவன் வேலை கொடுப்ப, அதான் போட்டு போட்டு காட்டுறேனே பாரு. திருவண்ணாமலையில் என்னடா வரும்? என்ன வரும்? மரவள்ளி கிழங்கு வரும், இல்லை கரும்பு வரும். கரும்புல இருந்து போடா தொழிற்சாலை, சக்கரை தயாரிக்க தொழிற்சாலை, நாட்டு சக்கரை, கரும்பு சக்கரை இருந்து சாப்பாடு தட்டு தயாரிக்க தொழிற்சாலை, கரும்புல இருந்து எத்தனால் பெட்ரோல் தயாரிக்கிற தொழிற்சாலை, எத்தனை தொழிற்சாலை. வாழ்விடத்திலேயே அரசு பணி, ஆடு மாடு பண்ணை, கோழி பண்ணை, வேளாண் பண்ணை, கூட்டு வேளாண் பண்ணை. வேலை இல்லைன்னு ஒரு வயசு சொல்லக்கூடாது. செய்யறனா இல்லைன்னு மட்டும் பாரு. நான் செய்வேன். எனக்கு உயிர்ப்பால் ஊட்டிய என் தாய் மீதும், அறிவுப்பால் ஊட்டிய என் தாய் தமிழ் மீதும், என் உயிருக்கு மேலான என் தலைவன் பிரபாகரன் மீதுமான நான் செய்வேன். நான் செய்வேன். நான் ஒழுங்கா மதிப்பு மிக்க ஓட்ட வச்சிருக்க. நீ நோட்டை வாங்கிட்டு ஓட்ட வித்தால் அந்த ஓட்டை வாங்கிட்டு நாட்டை விற்பான். பாதிக்கு வித்துட்டான். நீ இருக்க மலையை வித்துட்டான், ஆறை வித்துட்டான், காடை வித்துட்டான், எல்லாம் வித்துட்டான். இருக்கிறத காப்பாற்ற ஒரே ஒரு வழிதான் இருக்கு. ஒத்த ஓட்ட மகன்கிட்ட கொடுத்துட்டு நாட்டை கொடுத்துட்டு நிம்மதியாரு. எப்படி நாட்டை பார்த்துக்கிறேன்னு மட்டும் பாரு. பொம்பளை பிள்ளைய பிடிச்சி விட்டான், அங்கே கொண்டுட்டான், தொற்ற சொல்றா பார்ப்போம். கடலில் மீன் பிடிக்கும் போது சிங்களனை தொற்ற சொல்லா பார்ப்போம். தொற்ற சொல்றா. ஏன்? உட்காரவன் பிரபாகரன் மகன் அவனுக்கு தெரியும். அவனுக்கு தெரியும், அவனுக்கு தெரியும். தொட்டா தூக்குவான், அவனுக்கு தெரியும். தூக்கினவங்க தானடா நாங்க. நீ எந்த பெரிய கொம்பனா இருந்தாலும் தூக்குவான் என்று தூக்கி வந்தாங்கடா நாங்க. அறிவார்ந்த பெற்றோர்கள் எல்லாருமே உடன் பிறந்தார்கள். வாக்கு வலிமை மிக்க ஆயுதம், அதை அநீதிக்கு எதிராக தூக்கு. பசி பஞ்சம் ஊழல் லஞ்சம் கொலை கொள்ளை சாதிய இழிவு தீண்டாமை கொடுமை அடக்குமுறை ஒடுக்குமுறை பாலியல் வன்கொடுமை